நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகவிலைப்படி உயர்வு, ஓய்வூதியம் பெறும் நாளில் பணி நீக்கம் செய்யக்கூடாது என்ற 2 மகிழ்ச்சியான செய்தியை அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்காங்க. அது தொடர்பாக தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓய்வு பெறும் நாளில் அரசு பணியாளர்களை தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கும் நடைமுறை தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் இந்த 2021ஆம் ஆண்டு முதல்வர் அறிவிச்சிருந்தாங்க. இதை செயல்படுத்தும் விதமாக அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் நாளில் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்படக்கூடாது என்பதை ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று 2021 அக்டோபர் 11ஆம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டது. தேவையான வழிகாட்டு நெறிமுறைகளும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அரசு ஊழியர் மீதான குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருக்கிறதா, அந்த குற்றச்சாட்டு பணி நீக்கம் செய்வதற்கு உரியது தானா என்று ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் முன்பு கள ஆய்வு செய்யப்பட வேண்டும். இதன் மூலம் தேவையற்ற தாமதம் ஏற்படுவது தவிர்க்கப்படும். ஒருவேளை குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர் ஓய்வு பெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னதாக உரிய முடிவு எடுக்க வேண்டும். விசாரணை நடவடிக்கைக்கு உரிய கால அளவை ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரிகள் பின்பற்ற வேண்டும். குற்றச்சாட்டு தொடர்பாக விளக்கம் அளிக்க சம்பந்தப்பட்ட அரசு ஊழியருக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். இந்த செயல்பாடுகள் அனைத்தும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டும். அரசு ஊழியர்கள் மீதான குற்றச்சாட்டு தொடர்பான நடவடிக்கையை ஓய்வு பெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னரே முடித்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் நிர்வாக ரீதியிலான தாமதத்தை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர் ஓய்வு பெற அனுமதிக்க வேண்டும். ஓய்வு பெறும் நாளுக்கு 3 மாதங்களுக்கு முன்பு ஏதேனும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் போர்க்கால அடிப்படையில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கலாம். தவறு கண்டறியப்பட்டால் பணி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறக்கூடிய அந்த நாளில் சஸ்பெண்ட் செய்யும் நடைமுறை இதன் மூலமாக ரத்து செய்யப்படுது. அடுத்ததாக மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு தற்போது அவர்களின் அடிப்படை சம்பளத்தில் 55% அகவிலைப்படியாக வழங்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி, ஜூலை ஆகிய மாதங்களின் அடிப்படையில் இந்த விலைப்படி உயர்வு இருக்குது. மத்திய அரசின் புள்ளியியல் துறை அதிகாரிகள் நாடு முழுவதும் உள்ள நுகர்வு பொருட்களின் விலைவாசியை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மாதமும் விலை குறியீட்டு எண்ணை கணக்கிடுறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த விலைப்படி உயர்வு வழங்கப்படுது. அதன்படி 2025 ஜனவரியில் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு 55% அகவிலைப்படியே பெற்று வராங்க. கடந்த ஜனவரிக்கு பின் புள்ளியியல் துறை எடுத்த கணக்கீடின்படி விலை குறியீடானது ஜனவரியில் 56.3, பிப்ரவரியில் 56.6, மார்ச்சில் 57.0, ஏப்ரலில் 57.6, மேல 57.8, ஜூனில் 58.17 அதிகரிச்சிருக்கு. எனவே இவ்விலை குறியீட்டின் அடிப்படையில் 3% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட இருக்கு. இதை தான் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த 2 அறிவிப்பு தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்குது.